ஓகே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிக்சருக்கு மேலே இன்னும் ஒரு வீடியோ, அதாவது ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ. இந்த பிக்சர் அண்ட் பிக்சர் வந்து பிஐபின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நமக்கு தேவையான ஃபுட்டேஜ் எதுவோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 2 இமேஜ், நீங்கள் இமேஜ்னாலும் சேம் கான்செப்ட் தான், வீடியோஸ்னாலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ என்னோடய ஃபுட்டேஜ் நான் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு இமேஜ் அண்ட் ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். சேம் தான் 2 வீடியோவாக இருந்தாலும் சரி, சேம் தான் 2 இமேஜாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காண்டி 2மே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்கேலிங்கை நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு பேஸ்ட் ஆகணும். அதாவது ஒரு கார்னரில் பேஸ்ட் ஆகணும். ஸோ அந்த பிக்சர் எஃபெக்ட் இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும். ஸோ இதையும் அதை மேலேயே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம லைட்டாக மூவ் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன நடக்கும்னா, 1 செகண்ட். ஓகே, அதாவது இதுக்கு அடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் லேயர் ஆயிரும். பட் இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறதுனால செகண்ட் லேயர் ஆயிடுது. ஸோ செகண்ட் லேயர் ஆனதுக்கப்புறம் இதோட ஸ்கேலிங்கை வந்து நம்ம லைட்டாக கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பொசிஷன் மேலே வேணுமா கீழே வேணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இதை நான் கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 55 வச்சுட்டு நான் ஒரு கார்னரில் கொடுத்துட்டேன்னா நமக்கு அந்த பிக்சர் அண்ட் பிக்சரை நான் கொடுத்துட்டேன்னா அந்த பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ லேயருக்கு மேலே ஒரு இமேஜ் லேயர் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் கான்செப்ட் தான். வீடியோ டு வீடியோ லேயராக இருந்தாலும் சரி, இமேஜ் டு இமேஜ் லேயராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த வீடியோ பிளேயில் அந்த இமேஜும் நமக்கு த்ரூ அவுட் த வீடியோ வரும். ஸோ நமக்கு எத்தனை லேயர் இது மாதிரி இன்னொரு இமேஜ் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஆட் பண்ண நமக்கு வந்து மேலே வந்து லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஸ்க்ரீனில் எந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த பிக்சர் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கதே வந்து பிக்சர் தான். இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்குன்னா, வீடியோ வந்து மேலே ப்ளே ஆகிட்டுருக்கு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அதாவது ப்ரீமியர் ப்ரோவோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே என்னோடய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுவுமே பிக்சர் எஃபெக்ட் தான். ஸோ ஒரு வீடியோ லேயரோ இமேஜ் லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டிங்கனாலே அது பிக்சர் எஃபெக்ட் தான். ஸோ உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலிங்கை மாற்றினீங்கன்னா ஈஸியாக அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்.